சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். இன்னும் சந்தேகம் இருந்தால் நேரில் சந்திக்க தயார் என மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்த ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் அனுப்பியுள்ளது. அனைத்து தேர்தல்களும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் விதிகளின்படியே நடத்தப்படுகின்றன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி முகவர்கள் உட்பட பலர் முழு நேர தேர்தல் பணியில் ஈடுபட்டனர் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. முழு தேர்தல் செயல்முறையும் சட்டமன்ற தொகுதி மட்டத்தில் நடைபெறுகிறது. அதில் 1,186க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி முகவர்கள், 288 தேர்தல் பதிவு அதிகாரிகள், 139 பொது பார்வையாளர்கள், 41 காவல்துறை பார்வையாளர்கள் ஆகியோர் இதில் அடங்குவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் இன்னும் சிக்கல்கள் இருந்தால் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதலாம். மேலும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க இரு தரப்பினருக்கும் வசதியான தேதி மற்றும் நேரத்தில் ராகுல் காந்தியை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. அண்மைச் செய்தி. இன்னும் சந்தேகம் இருந்தால் நேரில் சந்திக்க தயார் என மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்த ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் அனுப்பியுள்ளது. அனைத்து தேர்தல்களும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் விதிகளின்படியே நடத்தப்படுகின்றன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி முகவர்கள் உட்பட பலர் முழு நேர தேர்தல் பணியில் ஈடுபட்டனர் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. முழு தேர்தல் முறையும் சட்டமன்ற தொகுதி மட்டத்தில் நடைபெறுகிறது. அதில் 1,186க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி முகவர்கள், 288 தேர்தல் பதிவு அதிகாரிகள், 139 பொது பார்வையாளர்கள், 41 காவல்துறை பார்வையாளர்கள் ஆகியோர் இதில் அடங்குவர் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்த விவகாரத்தில் இன்னும் சிக்கல்கள் இருந்தால் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதலாம். மேலும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க இரு தரப்பினருக்கும் வசதியான தேதி மற்றும் நேரத்தில் ராகுல் காந்தியை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது.